of Jezebel. இயேசபேலுடைய ஆவியை குறித்து அறிந்திருக்க வேண்டும். இந்த இயேசபேல் யார் என்றால் நிச்சயமாக அவள் யாக்கோபின் சந்ததி அல்ல, 12 கோத்திரத்திலிருந்து வந்தவள் அல்ல. அல்லேலூயா. இவள் இஸ்ரவேல் நாட்டுடைய ராஜாவாகிய ஆகாபுக்கு எப்படி மனைவியாக ஒரு இஸ்ரவேல் என்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேசத்துக்கு இஸ்ரவேல் அல்லாத ஒருத்தி ராணியாக வந்தால் இஸ்ரவேல் என்ன பாடுபடும் பாருங்கள். ஒரு தவறான இடத்துல ஒரு தவறான நபர் வந்து உட்கார்கிறார். இயேசபேல் இஸ்ரவேல் யூதேய நாட்டை சாராதவள். அவள் எந்த நாட்டிலிருந்து வந்தால்? இயேசபேல் தீர் சீதோன் என்கிற நாட்டை சேர்ந்த அந்த நாட்டு ராஜாவுடைய குமாரத்தி. அந்த நாடு ராஜா ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் இருந்தார். அந்த நாட்டு கடவுளுடைய பெயர் பாகால், அதாவது விக்கிரக வழிபாடு உடையவர்கள். உண்மையான தெய்வத்தை தொழுது சேவையாமல் பாகாலை வணங்குகிறவர்கள். அந்த பாகாலை வணங்குகிற நாட்டினுடைய ராஜாவாக இயேசுவுடைய அப்பா இருக்கிறார். அவர் ராஜாவாக மட்டுமில்ல, அந்த பாகால் தெய்வத்துக்கு பூசாரியாகவும் இயேசுவுடைய அப்பா. அந்த இடத்திலே வளர்ந்தவள் தான் இயேசபேல். அதனால் அவளுக்கு அந்த மத வைராக்கியம் இருக்கிறது. அந்த விக்கிரக வழிபாடு, அந்த பாகால் தெய்வத்தின் மேலே ஒரு தீராத பற்று இந்த இயேசபேலுக்கு இருக்கிறது. அவள் வயதுக்கு வந்து பெரியவளான போது இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தேவனுடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தினுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜா என்ன பண்ணுகிறார்? அந்த தேசத்துக்கும் இந்த தேசத்துக்கும் அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, சமரசமா போய்க்கணுங்கிறதுக்காக அரசியல் ரீதியாக முடிவெடுத்து அந்த தீரு சீதோனுடைய ராஜகுமாரியாகிய இயேசபேலை திருமணம் செய்து இஸ்ரவேலுக்கு அவளை ராணியாக்குகிறார். கவனிகள் பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடையவர்கள். நீங்கள் எதிரே விசேஷமானவர்களோ இல்லை எங்களுக்கு தெரியாது. உங்கள் வீடு பெரியதாக இருக்கிறதோ சிறியதாக இருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டிலே போடப்பட்டிருக்கிற சோஃபா பெரிய லக்ஸூரியா 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதா வாங்கி இருக்கிறது தெரியாது. நீங்க கட்டுகிற புடவை எல்லாம் சாதா புடவையா பெரிய புடவையா, நீங்க போடுகிற கோட்டு சுட்டெல்லாம் சாதா கோட்டு சுட்டா காஸ்ட்லியானதான் தெரியாது. ஆனா நாம விசேஷமானவர்கள். 2 வானத்தையும் பூமியை படைத்தவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் தெய்வங்கள் எல்லாம் விக்கிரகங்கள் தானே, ஆனால் உன்னுடைய தெய்வமோ வானத்தை உண்டாக்கிறவர். அதாவது உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ என்ன இல்லையோ, இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நீ சமைக்கிறதுக்கு அரிசி காப்படிதான் இருக்குது, ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி 100 ரூபாய், ஏதோ ஒரு 2 தக்காளி வச்சுட்டு ரசம் வைக்கக்கூடிய நிலைமையில நீ இருந்தால் உன்னை பார்த்து சொல்றேன், நீ உன்னை விசேஷமானவனா உணரணும். நீ உன்னை விசேஷமானவனா உணரணும். ஏன்னா இஸ்ரவேலின் தேவனும் தேவனா நீ வச்சிருக்கிற அசாம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதனால நீ திருமணம் செய்யும் போது, பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கும் போது, அதனால அந்த திருமணத்துக்கு என்ன கிடைக்குங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னா, அல்லேலூயா, அது உனக்கு நீ நியாயப்பிரமாணம் போதும் பழைய பாட்டு பாஸ்டர் பிரசங்கம் சொல்றதா இருந்தா ஐயோ சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எந்த வீட்டுல நீ பொண்ணு எடுக்கிற, எந்த வீட்டுல மாப்பிள்ளை இருக்கிறாங்கிறதுக்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, விக்கிரக வழிபாடு உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆவிக்குள்ள இருக்கிறவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும், பொருளாசையில நிறைஞ்சிருக்கிற வீட்டுல கூட நீ பொண்ணு மாப்பிள்ளை எடுத்துறாங்க. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா, பொருளாசையாக விக்கிரகம். யாரு பொருளை மேன்மையா நினைக்கிறானோ, திரும்ப திரும்ப பொருளும் பணத்தை பத்தியுமே பேசுறானோ, அவன் வீட்டுல நீ பொண்ணு மாப்பிள்ளை எடுத்துறாத. அல்லேலூயா. ஏன்னா விக்கிரக வழிபாடு அந்த வீட்டுல இயேசு இருந்திருக்க மாட்டாரு. அந்த வீட்டுல எல்லாம் வஸ்திரம் போடலாம் தொங்கி இருக்கும், ஆனா உள்ளத்திலே வாயிலும் இயேசு இருந்திருக்க மாட்டாரு.
அவனுக்கு பொருளும் பந்தம் பணமும் தான் உயர்ந்திருக்கும். இப்படி இவன் வந்து ஆதாம் திருமணம் பண்ணிட்டான் ஏசபேல். இவன் ஏசபேல் இஸ்ரவேல் தேசத்துடைய அரண்மனையில ராஜாக்கு பக்கத்துல ராணிய போல வீட்டிருக்கிறான். யாரோ விக்கிரக வழிபாடு உள்ளவன். தான் யார் என்று காண்பிக்கக்கூடிய சுய திமிருடைய அவன் வந்து சட்டம் போடுறான். ஒரே சட்டம், வேலை முடிஞ்சிச்சு. இனி இஸ்ரவேல்ல யாரும் யெகோவா தெய்வத்தை வணங்கக்கூடாது, எல்லாரும் பாகாலதான் வணங்கணும். ஒரே ஒரு சட்டம். எப்படி தலைகளா மாறுது பாருங்க. தவறான உறவு நம்முடைய வீட்டுக்கு கிளைமேட்டே மாற்றி விட்டுரும். அல்லேலூயா. வீட்டு கிளைமேட்டே மாற்றி விட்டுரும். நல்ல வேளை நம்மளால ரட்சிக்கப்பட்டவங்களா தேவ அன்புல இருக்கிறதுனால அந்த தீமையை நம்மால் நன்மையை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தை தந்தது ராமே சொல்லுங்க. ஆனா குணமாவளை வரும்போது நான் வந்து நான் கல்யாணம் பண்ண போற ஆற மாத்திருவேன்னு ஒரு பொண்ணு முடிவெடுத்தாங்கன்னா ஏமாந்து போவோம். நான் திருமணம் பண்ண போற பொண்ணு நான் கல்யாணத்துக்கு மாத்திருவேன்னு ஒருத்தர் நினைச்சா ஏமாந்து போவோம். சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்படி அவன் வந்து உட்கார்ந்து அரசாட்சி செய்யலாம். கொடூரமா இஸ்ரவேல் என்ற தேவ நகரத்தை ஆபிரகாமின் சந்ததிய தேவாதி தேவனை தொழுகிறவங்களை ஒரு மரத்தை தொழுக வைக்கிறது, சூரியனை தொழுக வைக்கிறது, ஜனங்களுடைய கையினால செய்யப்பட்ட கல்லும் மண்ணை வணங்க வைக்கிறது. அவன் வழி தப்பி போக வைக்கிறான். அப்படி யார் அவங்களை வேறெல்லாம் அந்த விக்கிரகத்தை வணங்கலையோ, யாரெல்லாம் யெகோவா தெய்வத்தை வணங்குறாங்களோ அவங்களெல்லாம் வெட்டிடணும்னு ஆர்டர் போட்டுட்டான், சட்டம் போட்டுதான் இந்த ஏசபேல். இத்தனைக்கும் வயசு நம்ம பெரிய வயசுலாம் இல்ல, வெறும் 25 வயசு தான் கல்யாணம் ஆகும்போது. சின்ன வயசு தான், ஆனா அந்த தேசத்தை ஆட்டி படைச்சது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன ஆனாலும் சரி, நான் என் தேவனை தான் ஆராதிப்பேன் ஒழிய எதற்காகவோ, சாப்பாட்டுக்காகவோ, கவர்மெண்ட் வேலைக்காகவோ, இவன் என்னை வெட்டியில் வாங்குறதுக்காகவோ நான் ஒரு நாள் இந்த விக்கிரகத்தை வழிபடுவது இல்லை. என்ன வானத்தையும் பூமி படைச்சது 10 பேரோ 5 பேரோ இல்ல, ஒரே ஒருத்தர் தான். அவன் பரிசுத்தமானவர். பரிசுத்தங்கிற வார்த்தை நான் பேச தொடங்கினாலே மற்ற எல்லா மதங்களுடைய எல்லாம் அந்து விழுந்து கீழே. ஏன்னா நான் தைரியமா சொல்ல முடியும், இயேசுவை போல பரிசுத்தர் இல்லவே இல்லை. அந்த பரிசுத்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் உன் புருஷன் பரிசுத்தமா இருப்பான், உன் பொண்டாட்டி பரிசுத்தமா இருப்பாள். ஏன் உன் பிள்ளைகள் ரகசியமான அந்தரங்க அக்கிரமான பாவங்களை செய்யாம ஒருவேளை சோதனை வந்தாலும் மீண்டும் எழும்புவார்கள். ஏன் தெரியுமா? நீ பரிசுத்த 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 பரலோக ராஜாவே, இந்த பூமியில் உள்ள யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. நபி வெங்கடேஸ்வர சாட்சி சொன்னது போல நான் ஒரு தடவை அங்க விழுந்தேன், அதுக்கப்புறம் இங்க விழுந்தேன். சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் சேமியா எந்திரிப்பான், எத்தனை தேடாலும் ஏழோ இருந்துட்டு உலக பிரகாரமாக வாழ்றவன் விழுந்து எந்திரிப்பான்னு எனக்கு தெரியாதது. ஆனா கர்த்தரை நம்பி நிக்கிறவன், கர்த்தர் வாழ்க்கையில முதலீடு கொடுத்து வச்சிருக்கிறவன் நிச்சயமா விழுந்தாலும் எழுந்திருப்பான். தீமை நடக்கவே முடியாது. அப்படியெல்லாம் மனது உங்க பாடியும் என் பாடியும் பெரியாஸ்பத்திரி மார்ச் வரைக்கும் போகவே முடியாது. விசுவாசிக்கிற நல்ல ஏன்னா என் பாடி என் உடம்பு இயேசுடைய சரீரம். நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஊரறிய ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம்.
தண்ணீர இறங்கி இதான பாத்துக்கோ. வான சாட்சியா, பூமி சாட்சியா. வண்டி ஓடிட்டு போகும்போது ஹேண்ட்பார் தள்ளி விடுறானே, பிசாசே கவிழ்த்துக்கோ. இதான தண்ணீர இறங்கி மேல வந்தவன், தண்ணீர இறங்கி மேல வந்தவன், ஞானஸ்தானத்துக்குள்ள இறங்கி மேல வந்தவன். நாங்கள 10-11 சபைகள் உட்கார்ந்து போறது இல்ல. அவன் எனக்கு எல்லாம், நான் உனக்கு எல்லாம். இப்படிப்பட்டவங்களை பிசாசத்தோட கட்சிக்கு போனவங்களே எல்லாம் இல்ல. கட்சிக்கு போனவங்க முக்காடு போட்டவங்களுக்கு நான் சொல்ல இதையா பிராமண சொல்லுவீங்களா? அவரோடு உறவாடி அவரை பேசி வாழ்க்கை ஒப்படைச்சவங்களுக்கு சொல்ல பிராமண சொல்லுவீங்களா? உங்க உடம்பு என் உடம்பு மாற்றுவதற்கு போக எனக்கு உடம்பு இயேசுடைய சரி. என்னுடைய சரீரத்தை, உங்க சரீரத்தை, என் சரீரத்தை ஜீவ வழியா ஒப்படைச்சிருக்கிறோம். என் கண்கள் உங்களோடதுப்பா, என் கைகள் உங்களோடதுப்பா, என் வாழ்க்கை உங்களோடதுப்பா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுப்பேனையா, உகந்த காணிக்கையா தந்தவருக்கு என்னையே அவருக்கு கொடுக்கிறதெல்லாம் பக்தி பூர்ணமடையுது. சரீரத்துடைய காரியங்களை, இச்சைகளை, விருப்பங்களை, வாழ்க்கை மொத்தமா கொடுக்க முடியாம நீங்க திணறலாம். கிருபை உங்களை தாங்கும், அப்படி கிருபை தாங்கும். உங்க அன்பு வந்து 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 உங்களோட மோதி மாம்சத்தை அடங்குபடி கத்த செய்வார். நம்ம ஆவியில பிழைக்கணும்னா கிருபை ரொம்ப அவசியமா இருக்கு. மாம்சத்தின்படி பிழைப்பீங்களா சாவீர்கள் ரோமருக்கு பவுல் சொல்றார். கிருபையை வந்து நல்லா அவ்வளவு ஆழமா சொன்ன பவுல் சொல்றாரு. அந்த கிருபை வந்து உன்னை சாதாரணமா இருக்கக்கூடாது, உன்னை ஆவிக்குரியவனா மாத்தணும். ஆடவழியா கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிய கிருபை இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து அவர்கள் நீங்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருபை உங்களை ஆவிக்குரியவர்களா மாத்த போகுது. அதை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுவீங்களா? அவர் கிருபை கொடுத்துட்டாருங்கிறனாலே நம்ம கிருபை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. கிருபை பாட்டுக்கு நிறைஞ்சு வழியுது. நீ போய் நிறைய அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாலும் கிருபை உள்ள வேலை செய்யும். சொல்லுவீங்களா? சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருங்கிறதுனாலயே என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அர்த்தம் இல்லை. அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு விசுவாசம் பயணம் பண்ணும் போதுதான் அது ஏன் தட்டுக்கு வந்து சேரும். மன்னிச்சுட்டாருங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அவர் பரலோகம் தந்துட்டாருங்க, அவர் பரலோகம் தந்துட்டாருங்க, அவர் பாவத்தை மன்னிச்சுட்டாருங்க, அவருடைய பிள்ளைங்க எல்லாமே சத்தியமான உண்மைதான். பட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நீ வேற வேலை பார்த்துட்டு போறியா இல்லை இப்ப தந்தருடைய படியில நீ உட்கார்றையாங்கிறது தான் தேவை. 3 வகையான நாய்களை பத்தி நம்ம 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ ஏசப்பேருக்கு சட்டம் போட 100 பிரச்சனை வருது.
இப்ப ஒபதியா என்ன பண்றாரு? ஆகாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ஒபதியா. இதுதான் பெரிய கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. எந்த நாட்டுல எல்லாம் பிரச்சனை வருதோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஹை போஸ்ட்ல ஒபதியா போன்றவர்களை கர்த்தர் வைத்திருப்பார். சைனாவா இருந்தால் அது நடக்கும், அது நமக்கு தெரியாது. வெளியே ரஷ்யாவா இருந்தா கூட அது நடக்கும். பல ரகசிய கிறிஸ்தவர்கள் சைனா ரஷ்யாவுடைய கவர்மெண்ட்டுக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். என்னோடு விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. இந்தியாவில் மோடிக்கு பக்கத்திலேயே ரட்சிக்கப்பட்ட ஒருவர் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெயலலிதாமா இருந்த சமயத்துல அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. பட் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆள் நம்மளாக வச்சிருந்தார். யாரும் சமயமே இறந்து போனாங்க, சிஷ்வா பிரகாஷ் பிஷப். அதனால அந்த மதமாட்டு தடை சட்டம் மறுபடியும் கேன்சல் ஆகபடி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அது மாதிரி இங்க ஒபதியாவை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஒபதியா என்ன பண்றான்? 100 தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் மகாகாலத்துல பயப்படலையே, யாரெல்லாம் என்னால தலையே போனாலும் எனக்கு கர்த்தர் தானே தந்தாங்க. இந்த இக்கால ஆசீர்வாதத்துக்காக நான் கர்த்தர் தேடுற ஆள் இல்லை. நான் வாரம் 10 வாரம் கற்றுக்கு வந்தா நமக்கு ஏதாவது பணம் கிடைக்குங்களா? தொழில் மேல வருவாங்களா? இந்த வியாதி சுகமா இருக்கலாம். எஸ், உங்களுக்கு ஆகும், மாற்றம் இல்லை, இலவசமாக தர்றது. பட் நீ அற்புதத்தை பிடிக்கிறத விட ஆண்டவரை பிடிச்சிட்டு வரக்கூடியது வேற லெவல். ஏன் தெரியுமா? அது எந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, அவரோட ஆத்துமாவின் நங்கூரமாக இருக்கிறார். ஆத்துமாவின் நங்கூரமே ஆளில்லாத பற்றமே, ஆத்துமாவின் நங்கூரமே ஆளில்லாத பற்றமே. இன்னொரு வீட்டுல போகணுமேங்கிறதுக்காக ஒரு ஆமென் சொல்வீங்களா? அது 100 பேரை கொடுத்து 50 பேரை கெட்டியில வச்சு ஒபதியா போஷிக்கிறார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஒரு சபையில எலியாவுடைய ஊழியம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எலியாவுடைய ஊழியம் இருக்கணும், ஒபதியாவுடைய ஊழியமும் இருக்கணும். நீங்க ஒபதியா கூட இருக்கலாமே. ஒவ்வொரு குழந்தைகளை முன்னாடி சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு எல்லா குழந்தைகளை கூப்பிட்டு நான் பண்ண ஜெபத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் டாப்ல இருக்கணும். நீ உங்க குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க பண்ற குறும்புகள், அவங்க பண்ற சேட்டை, அவங்க பண்ற அதெல்லாம் பார்த்து கடுப்பாகி அப்படி சபிச்சிடாதீங்க. கடித்து கொள்றது வேற, சபிக்கிறது வேற. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிள்ளைகளை கடித்து கொள்றது வேற, சபிக்கிறது வேற. உங்க பிள்ளைகளை பார்த்து அவன் என்ன குறும்பு பண்ணி இருந்தாலும் சரி, அவன் அந்த மேக்ஸ்லயே அவனுக்கு வரல, அவனுக்கு இங்கிலீஷ்லயே அவனுக்கு வரல, கத்தருக்கு சொல்ற ஏதாவது சப்ஜெக்ட் வரலையா, நீ உனக்கு மக்கள் ஒண்ணும் வராது அப்படிங்கிறது இல்ல. உள்ளுக்கு ஒரு திறமா ஒரு முடிவோட இருங்க. நிச்சயமா என் பிள்ளை, என் மகன் ஒரு டாப்பான இடத்துக்கு தான் வருவான். இப்பதான் உங்க பிள்ளைகளை கண்ணில் மாறுறீங்க, மனக்கண்ணில பாரு. உங்க பிள்ளைகள் ஹையர் ஆபீசர்ஸா வர்றாங்க. நம்ம சபையில் இருந்து ஏன் கலெக்டர்கள் உருவாக கூடாது? ஏன் கலெக்டர்கள் உருவாக கூடாது? ஏன் பெரிய லெப்டினன்ட் ஜெனரல் உருவாக கூடாது? ஏன் பெரிய ஹாஸ்பிட்டல்ல கட்டக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணனை போல ஏன் நம்முடைய ஆள் வரக்கூடாது? நீ கூட விசுவாசத்தோட பார்க்கிற வேலையை மட்டும் செய். நீ விசுவாசத்துக்கு நடக்கும்படி செய்ய வேண்டியது அவர் செய்வார். நம்முடைய சபையில் பிள்ளைகள் ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் டாப் மோஸ்ட் இடத்துல வந்து உட்கார்றப்பா. ஆமென் சொல்றீங்களா? உங்களையும் சொல்றேன், நீங்க அதை தொழில் செய்கிறீங்களா இருந்தீங்கன்னா, என்ன இடத்துல இருக்கீங்களோ அங்க ஒரு மேலான இடத்துக்கு கற்றுக்கொண்டு வர ஒபதியாவை போல பயன்படுத்தணுங்கிற திட்டம் உங்க மேல இருக்கு. அதனால நீங்க எதுக்கும் வண்டியிடக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. சத்தியத்துக்கு மட்டும்தான் நீங்க நடக்கணும், வசனத்துக்கு மட்டும்தான் நடக்கணும். அது நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியத்துக்கு இல்ல. ஹல்லேலூயா. சத்தியம் சொல்ல வர சத்தியத்துக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொரு கோணத்தை புரிஞ்சு வச்சிடறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா நாட்கள் காலங்கள் விரயமாகுது. கர்த்தருக்கு நல்ல உத்தரவாதக்காரன் கிடைக்க மாட்டேங்கிறான். கர்த்தர் உங்களை எழுப்புறாரு ஒபதியாவை போல. ஒபதியாவை ஆண்டவர் என்ன பண்றாரு? பயன்படுத்தி அந்த 50 பேரை கொண்டு வந்து குகையில் வைக்கிறார். ஒபதியா என்ன பண்றாராமா? வசனம் வாசிக்கிறோம், 4வது வசனம். ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து
அவர்களை பராமரித்து வந்தான். உங்களுக்கு சொல்றேன், இப்ப சவுத் ஆப்பிரிக்கால ஒபிக்ரான் ஒளிஞ்சு போவானா? ஒபிக்ரான் அடுத்த கொரோனா பரவி தொடங்கிடுச்சு சொல்றாங்க. இப்ப இந்தியாவில் மும்பைல ஏர்போர்ட்ல எல்லாம் மறுபடியும் சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுச்சு. இனி வர்றவங்க எல்லாம் மறுபடியும் குவாரண்டைன் இருந்துதான் உள்ள வர முடியும். சவுத் ஆப்பிரிக்கால வீரியம் மிக்க, டெல்டாவை விட வீரியம் மிக்க ஒரு வைரஸ் உருவாயிடுச்சு, வேகமா பரவுது அப்படின்னு சொல்லி அடுத்த பயத்துக்கு நேராக இந்தியாவும் உலகமும் தள்ளப்படுகிறது. சொல்றீங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் தெரியும், நம்ம சபையில பல பேர் ஊசி போட்டாங்க, தடுப்பூசி. தப்பில்லை போடணும். ஏன்னா சில ஸ்கூல்ல, சில ஆபீசஸ்ல, சில இடங்கள் நிர்பந்தப்படுத்துறாங்க, போட்டுதான் ஆகணும். தப்பு சொல்ல வரல, தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வரல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 ஊசியை போட்டு பிரயோஜனம் இல்லையாமா அமைக்கிறாங்க இருக்கிற அந்த உண்மையை தாழ்வு தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொல்லுவீங்களா? ஆனாலும் எங்க அப்பாவோட வாக்கு தந்தை இருக்கு. நாம தான் ஏற்கனவே தடுப்பூசி போட்டவர்கள், விசுவாசத்தை முடிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. நாம தான் ஏற்கனவே தடுப்பூசி போட்டவர்கள். அரசாங்கம் கொடுக்குற தடுப்பூசி போடுறது தவறு இல்லை. நானும் நெருக்கடி எனக்கு வந்துச்சுன்னா நான் போடத்தான் செய்யும், தப்புன்னு சொல்ல வரேன். விசுவாச தடுப்பூசி மேல கருத்துருமே. ராமன் சொல்லுவீங்களா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி மறுபடியும் வருமானால் கூட நம்மை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார். இதை மட்டும் விசுவாசிக்க முடிஞ்சது. என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஒரு பராமரிப்பு துறை உண்டு. அது கொரோனா வந்தாலும் சரி, சில மதவாதிகள் மூலமாக வந்தாலும் சரி, சில சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அருகிலையில ஏறுவதனால் கர்த்தரை விசுவாசிக்கிற எங்களை போன்றவர்கள் நெருக்கடி வந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு குகை உண்டு. வேலை போனாலும் சரி, தொழில் முடக்கம் அடைந்தாலும் சரி, என்ன கெட்ட செய்தி நடந்தாலும் சரி, எங்களை பராமரிப்பதற்கு கர்த்தர் ஒரு குகையை வைத்திருக்கிறார். ஆவில ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருமே தீர்க்கதரிசிகள் தான். அப்பாவை மனசார ஆராதிக்கிற எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். நல்ல நீ ஆராதனை இருந்திருப்பாங்க, மனசார போய் எல்லாம் அப்பாவை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தரிசனங்களுக்கு உருவாக்கத்தை பார்ப்பீர்கள். கர்த்தரோடு பேசுகிறது நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் பேசுறாருன்னு யார் உணர்வீங்களோ அவங்க எல்லாமே தீர்க்கதரிசிகள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு கனவு வழியா கர்த்தர் பேசி அது நடந்துருச்சுனால நீங்க ஒரு தீர்க்கதரிசி. இந்த புதிய பாட்டு காலத்துல தீர்க்கதரிசி அது ஒரு கடினமான விஷயமே இல்லை. வாழ்க்கை ஒப்படைச்சு அப்பான்னு ஒரு ஆராதனை பண்ணீங்கன்னா வெளிப்பாடுகள் வர முடியும். ராமன் சொல்லுவீங்களா? அப்படிப்பட்ட உங்களை ஆண்டவர் குகையில் வச்சு பராமரிக்கிறார். The cave of hospitality, the cave of caring, பராமரிப்பு. இப்படி வாயில சொல்ல வேண்டாம், உள்ளத்துல ஆனந்தம் உணர்ந்துங்க. உணர்ந்தா போதும், எனக்கு ஒரு குகை இருக்கு. உள்ளத்தை உணர்வு உன்னை பராமரிக்கிறது நான் வச்சிருக்கேன். குகை சொல்ல லிட்டரலா மலையில உருவாக்கப்பட்ட குகை சொல்லுது. ஏதோ ஒரு மலையில ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பு, ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா நம்ம அவரை பார்த்து சொல்றோம், நீரே புகழிடும் எனது மழையிலும், நீரே புகழிடும் எனது மழையிலும், இன்னங்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னங்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. அந்த லோகாதிபதிகளோட வானங்களை கொள்ளாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா போராட்டத்தின் முடிவு ஜேசபேல் மரித்தது போல நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், புறத்துகிறவர்கள் இல்லாமல் போவதை ஒழிய நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். நாம் தேவனால் பராமரிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருப்போம். நான் சொல்ற பிரசங்கத்துக்கெல்லாம் எதிராக வர புதன்கிழமை ஒரு வியாழக்கிழமை நடக்குதுன்னு பராமரிப்பு ஒரு பராமரிப்பு வீட்டில் ஒன்றுங்க மளிகை போல கடுகே இல்லை பராமரிக்கிறாங்க. அப்படி வந்தா கூட நீங்க சொல்லணும், என்னை பராமரிப்பார்.
அவர் இல்லாதவர்கள் இருக்கிறது போல அல்லேலூயா. அந்த ஒன்றும் இல்லை என்ற இடத்தில் தான் விசுவாசம் ஆழம் பார்க்கப்படுகிறது. இருந்து நடப்பதற்கு யாருக்கு தெரியாது, அதுக்கு கடவுள் அவர். அல்லேலூயா. இல்லாமல் நடத்த என் தேவனால் முடியும். வீட்டில் போய் மளிகை கிச்சன் ரூம்ல ஒண்ணுமே இல்லை, ஃப்ரிட்ஜில் ஒண்ணுமே இல்லை, மளிகை டப்பால ஒண்ணுமே இல்லை, பீரோவை தோட்ட பீரோவுக்குள்ள 1.5 அணா 2 அணா 50 பைசா 1.25 ரூபா இருக்கிறவங்கலாம் சொல்லி அப்படியே பீரோவுக்கு முன்னாடி நின்று கிச்சனுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்க, கண்ணில் பாருங்க, நிறைஞ்சு வெளியேற பாருங்க, என் நிறைஞ்சு வெளியேற பாருங்க, நிறைஞ்சு வெளியேற பாருங்க, நிறைஞ்சு வெளியேற பாருங்க. எங்களை நாங்கள் பராமரிக்கும் தேவனாக இருக்கிறார், பராமரிக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரத்தில் பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன வாழ்க்கையாமா? விசுவாசம். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசபேல் இப்படி பண்ணிட்டா 50 பேரை குகையில வச்சாச்சு. இன்னொருத்தர் குகையில வந்து பார்த்துருக்கிறார்ல, அந்த குகையில இன்னொன்னு தனியா வாசிக்கணும், பார்க்கணும். வேற எலியா. இப்ப எலியா இயேசுவேலுடைய வார்த்தை ஒரு சின்ன புள்ள சொல்றார், நாளைக்கு இந்நேரம் எலியாவுடைய உடம்புல எலியா தலையிருக்கிறது. ராமே சொல்றீங்களா? பாருங்க 19ஆம் அதிகாரமா 2வது வசனம். இந்த இயேசுவேல் சொல்றார், என்ன சொல்றா? சத்தமா பின்னாடி இருக்கிறவங்க கேட்கிற மாதிரி கடியில் வாசிக்கிற வாசிக்கல. இந்த குளிர்காலத்துல கோல் குடிச்ச மாதிரி வாசிக்கூடாது. நல்லா அடிச்சு தூக்கி வாசியா. பின்னாடி வந்து வாசியா. பைபிள் கொண்டு வந்தீங்களா இல்லையா? ஆண்கள் வாசி. தேங்க்யூ வெரி மச். நானே ஆண்கள் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசுவேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனார். தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அந்த அனுபவம் வரல. இயேசு பத்தி சொன்னீங்கன்னா நான் போய் அரைச்சு வைக்கிறேன் பாரு. என்ன சொல்லுவாங்க? அவன் போய் அரைச்சு வைக்கிறாளாம். நான் ரொம்ப விளம்பரம் சொல்ல விரும்பல. எங்க அரைச்சு வைப்பாங்க தெரியுமில்ல? ஆல்வின் உனக்கு தெரியுமா தெரியாது? மிளகாய் அரைச்சு வைக்கிறது. அல்லேலூயா. சார் நமக்கு நம்ம எத்தனை மிளகாய் அரைச்சு வச்சாலும் நமக்கு ஒண்ணு சேராது. ஆமென் சொல்லுங்க. இதை கேட்ட உடனே எலியா அல்லேலூயா அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே. யாருக்கு சொல்றது? அப்ப சந்தோஷ் தேவான் ஏமாத்திரம் அந்த பெரிய அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கானவளா? அவன் சொல்லுங்க. உண்மைதான், நானும் பாடுள்ள மனிதனே. எனக்கும் சோர்வுகள், சில சமயம் பயங்கள், சில சமயம் ஐதரியங்கள், எதிர்காலத்துக்கு கேள்விகள் வரும். வந்து உள்ள விட்டு பூச ஆடி அப்புறம் வசனத்தை பிடிச்சி மேல வந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கெல்லாம் வந்து பிரசங்கம் பண்றேன் இல்லையா? அதனாலதான் உங்க உள்ளது ஊடுருவி பாயுது. அது தல பிரசங்கம் இல்லை, இறுதிய பிரசங்கம். போதும் கேட்டா நான் சாக வேண்டும் என்று போய் அதுக்கு நீ அங்கே இருந்தாலே அவன் வெட்டியிருப்பாள். அதுக்கு நீ சாவு ஓடி வரணும். என்ன இங்க இருந்தாலும் ஒரு சாவுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். எலியா ஒட்ட குமையில் அடைந்து காட்டிலே தேவனை மாட்டிக்கோ சாப்பிட்டுக் கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்த வைராக்கியமாய் உலகத்தை வெறுத்து வந்தான் எலியா. அது மாதிரி யார் வந்தா? அதுக்கப்புறம் எலியாவை போல யோவான் ஸ்நானகன், இவங்க தைரியமான ஆளுங்க. சிலர் பார்த்து போட்டுக்கிற வெள்ள சட்டையும் நல்ல ட்ரெஸ்ஸையும் வீசி எடுத்து பார்த்து சில போதர்களுடைய தோட்டங்களை பார்த்து பயங்கரமான ஆளா இருக்கும்னு நினைச்சிருவாங்க. இயேசுவேல் மாதிரி யாராவது வந்து சொன்னாங்கன்னா லுங்கி மடிச்சு கட்டிட்டு வனாந்தரத்தில் போதவர்கள் இருப்பார்கள். இதுக்கு சொல்ல வரேன்னா எந்த மனுஷனை விட தேவன் தான் பெரியவர். நான் பாஸ்கெட்ல சத்தியம் பேசுறதுனால நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. நான் பிரசங்கம் பண்ற ஆள் தான் பெரிய ஆளு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா நான் மட்டும் ஜெபம் பண்ணி சுகம் ஆகிட்டு கடந்த காலங்கள். அதுக்காக நான் வந்தாலே எல்லாம் சுகமாக நீங்க நினைச்ச நம்பிக்கை எவ்வளவு வச்சிடக்கூடாது. ஏன்னா எங்க அப்பன் தான் சுகம் தரணும். இந்த கவனம் யார் மேல வைக்கப்படாது? கிறிஸ்துவ வைக்கப்படும். வீட்டுக்கு நீங்க என்ன கூப்பிடுறீங்கன்னா எது பாஸ்ட கூப்பிட்டு நேரத்தில் கூப்பிடக்கூடாது.
நான் பாஸ்டர் கூப்பிடல, யாரை கூப்பிட்டுருக்கிறேன்? இயேசுவை கூப்பிட்டுருக்கிறேன். நினைப்பட நீ கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்து ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடக்குது ஈஸியா இருக்கு. ஏன்னா அற்புதம் என்கிட்ட கிடையாதுல்ல. ஏன்னா எனக்கே அற்புதம் தேவைப்படுது. என் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, எனக்கு என்ன தேவைப்படுது? அற்புதம் தேவைப்படுது. உங்களுக்கு எப்படி இயேசு தேவையோ அப்படிதான் எனக்கும் தேவை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க தனிப்பட்ட விதத்துல எப்படி இயேசு பிடிக்கிறீங்களோ அப்ப பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா நான் வரும்போது என்னோட எனக்குள்ள இருக்கிற விசுவாசமும் உங்க விசுவாசமும் இணைஞ்சு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹalleluya ஹalleluya. பாஸ்டர் கூட ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கவே தடவை எல்லாம் மாதிரி நடக்காத மாதிரி போகல. இருந்தாலும் சொல்றேன், ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இயேசுவாகிய நானே இங்க வந்திருந்தாலும் நீ விசுவாசம் உனக்கு அற்புதம் நடக்கும். உன் கண்ணு திறக்கப்படணும்னா இந்த வானத்தை பூமி படைச்ச கடவுள் இந்த வீதியில வந்துட்டேங்கிறதுனால உன் கண்ணு திறக்கப்படாது. ஆனா நீ இவரால முடியுமா இல்லையா நம்பினால அற்புதம் நடக்கும். புரிஞ்சு நாமே சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல எலியா தளதறிக்க ஓடி அங்க போய் சாக கிடையாது. ஆண்டவர் சிரிச்சிருப்பாரு, அவ்வளவு அர்த்தத்தான சொல்றாங்க. அவரே அவனை வெட்டியிருப்பாரு, நீ ஏன் ஓடி சூரியச்செடியின் கீழ் போய் படுத்து பண்ணான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? போகணும். அதுக்கப்புறம் நடந்த காரியங்களும் பயங்கரமா இருக்கும். பட் அதுல நம்ம பிரசங்கம். இப்போ இந்த எலியாவுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆண்டவர் ஏற்படுத்துறார். யாருக்கு அது? கடைசியாக முடிக்க போறோம். யார் அது? எலியாவை பராமரிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆளை ஏற்படுத்தினார்ல, யாருக்கு அது? செல்வி சிஸ்டர் யார் அது? தெரியாதுங்க. யார் அது? இம்மானுவேல் அம்மா யாருங்க? எலியாவை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுத்தார். யாரு? யாருங்க? ரவி ஐயா யாருங்க? நிதிஷ் பிரதர் யாருங்க? ஒரு ஆளை போட்டிருந்தா காக்காவை போட்டு யாருங்க? யாருங்க? இதோட ஆரம்பம் முடியுது. என்ன பார்த்து சாரி பார்த்து விதவே தானே? ஆமா சாரி. சாரி பார்த்து ஆண்டவர் சொல்ல வெளியாக இவன் முதல்ல போய் தேடி காட்டு தங்குறாரு. இப்ப காக்கா வந்து கொடுக்குது, நல்ல ஆத்த தண்ணி வருது, தண்ணியை குடிச்சோமா அப்பத்தை போட்டோமா தூங்கலாமே இருந்தான். கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் தேர் காட்டுடைய மதிப்பா கொடுக்குது. இது ஆண்டவர் ரொம்ப லவ். என்ன பாருங்க, கொண்டாடி சொல்லுவாங்க, என்ன பாருங்க. அவன் சொல்லுவீங்களா? பேசும்போது அங்க பார்த்து நான் சொல்லுவேன் அடிக்கடி, என்ன கூட பேசுறோம்னா என்ன பாருங்க. ஏன்னா நீ நேரம் என்ன பார்த்தாலே பல புரியாம போகும். பாருங்க. என்னன்னா நம்ம அட்டென்ஷன், நம்மளை விரும்புறவங்க என்ன பண்ணணும்? நம்மள பார்க்க ராமன் சொல்லுங்க, நம்மளை விரும்புறவங்க நாம என்ன பண்றோம்? அவங்க போறேன் அவன் பாக்குறாரு, என்ன பார்க்கவே மாட்டேங்கிறானே. கேள்வி ஆட்டத்தில் தண்ணியை குடிச்சுக்கலாம், அப்பதான் போயிட்டான். இப்ப என்ன பார்க்க வைக்கணும்னு என்ன பண்ணலாம்? ஆறு பற்றி போவதா ராமன் சொல்லுவீங்களா? அது வட்டி போன உடனே இப்ப என்ன பண்றான்? இதுதான் நான் முதலே சொன்னது, என்ன பாரு. அப்படி பேச என்ன முடிவு எடுத்துக்கலாம்? பத்தி போகும்போதெல்லாம் பாக்குறவங்களா இல்லாம டெய்லி பாக்குறவங்களா மாறிடலாம். ஒவ்வொரு நாளும் உண்மைத்தான் நிறுத்தியுள்ளேன், ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உண்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நிறைவெல்லாம் ஆண்டவரே, என் நிறைவெல்லாம் ஆண்டவரே, நேசிக்கிற உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஐயா. ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண கிறிஸ்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நானு ஒழுங்கா இல்லையா அவர் என்ன அடிச்சுட்டாரு. என்ன அடிச்சுட்டாரு? ஆத்து கண்ணு பத்தி போகுதா இல்லையா பாரு.
அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு வேற விதத்துல பார்க்கப்படுகிறது. அது அப்படி அல்ல பார்க்க வேண்டியது. அவர் என்னை நேசிக்கிறதுனால, என்னை கொஞ்சம் பார்க்கணும்னு அவர் விரும்புறதுனால என் கவனத்தை திருப்புறாரே ஒழிய அவர் என் மேல கோபமாலாம் இல்லை, அவர் என்னை அடிக்க போறதும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. சந்திக்கல, என்றென்றைக்கும் மாறி போகாத நித்திய உடன்படிக்கையில் நான் இருக்கிறதுனால அவர் என்ன தள்ளிவிட போறதே கிடையாது. அட்டென்ஷனை எடுத்துக்கிறது, என் லவ் வாங்கிக்கிறதுக்கு சில சமயம் ஆற்று தன்னை குத்தி போகும்படி செய்வாரு. அது என்ன உதைக்கிறதுக்கோ தள்ளுறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ நல்லா வேணும் சந்தோஷப்படுறது இல்ல. இன்னும் கட்டி பிடிச்சு கலிலேயா கடல் பழையா நடக்கலாமா? கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். நீ கைகோத்து நடக்கிறதுக்கு தான் அப்படி செய்யறதே முடிஞ்சா, நீ நாசமா போறதுக்கு அப்படி செய்யல. ஏன்னா அவர் பராமரிக்கிறது. தண்ணி தீர்ந்த உடனே அப்பா அப்படின்னு சொல்றாரு, சாரி பார்த்து. ஏன் தெரியுமா சாரி பார்த்து? இதற்கு போது பல காரணங்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு காரணத்தை பார்க்கணும். சாரி பார்த்துக்கிறது எங்க தெரியுமா இருக்கு? இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். சாரி பார்த்துக்கிறது எங்க இருக்கு? எந்த நாட்டில் இருந்து இயேசுவில் வந்தாலோ அந்த நாட்டின் எல்லை உரங்களில் தான் சாரி பார்த்திருக்கிறது. பிசாசே தீரு சீதோன்ல இருந்து இஸ்ரவேலை கெடுக்கிறதுக்கு நீ ஒரு பொம்பளை பயன்படுத்தினீங்கன்னா, உன் நாட்டுல வச்சு என் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் ஒரு பொம்பளை பயன்படுத்துறேன். நல்ல அதனாலதான் சாரி பார்த்து விதவை. யூதயா இங்க இருக்கு, இஸ்ரவேல் இங்க இருக்கு, கர்மேல் அங்க இருக்கு, சீதோன் அங்க இருக்கு. அங்கிருந்து இங்க வந்து கெடுக்கிறாரு. பட் இங்க இருக்கிற ஆளை சாமரிக்கிறதுக்கு உன் இடத்துல நான் ஆள போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நெருக்கடி உங்க வேலையில் நீங்க சந்திச்சாலும், தொழில சந்திச்சாலும், உங்க இடங்கள்ல உறவுகள்ல எங்க சந்திச்சாலும் கர்த்தருக்கு ஒரு ஆள் அங்க இருப்பாங்கிறத நீங்க நினைச்சுங்க. உங்க சார்பா நிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்க உங்களுக்காக இருப்பாங்க. எங்க போனாலும் ஒரு பராமரிப்பு உண்டு. ஆண்டவர் எலியாவை சாரி பார்த்துட்டாங்க. அதனால இயேசுவேல் மாதிரி அந்த இன்னொரு ஆவியெல்லாம் அது பிரிச்சாரு. அதாவது நான் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு அது என்ன வேணா பண்ணுவது இயேசுவேல் ஆவி. அது பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுவோம்? தேவனுடைய ஜனங்கள் ஊழியக்காரர்கள் சபைக்கு எதிராக எழுதும். இப்படி ஒரு ஆவிதான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். கர்த்தரை கிருபையினால கர்த்தர் உபதியாவையும் எலியாவை எழுப்புறதுனால காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இப்படிப்பட்ட இயேசுவேல் ஆவியுடைய மரணம் ரொம்ப கொடுமையா. இயேசுவேல் வந்து புருஷன் செத்து போயிட்டா, இன்னொருத்தர் ராஜாவா வரும்போது அவனை கரெக்ட் பண்ணி ராஜாத்தியா தொடர்ந்து தக்க வைக்கிறாங்க. மையிலுக்கி ட்ரெஸ் பண்ணி அப்படி ஒவ்வொரு அப்படியே 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 இளமையா காமிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே நைஸ்தாயம் பண்ணி அந்த ராஜாவை பிடிச்சிக்கலாம் நினைக்கும் போது அவன் என்ன பண்றான்? அவன் இயேசுவேல் மாடியிலிருந்து எட்டி பார்க்கும் போது, வாங்க உங்களுக்காக பார்த்துட்டு நைசாவியா பிடிக்கிறான். சரி, நைசா பேசுவான் உங்களை பிடிக்கிறது. ஆனா யெரொபெயாம் என்ன தெரியுமா பண்ணா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ண பண்றேன். இயேசுவேல் பின்னாடி யாராவது இருந்தீங்களா? பிடிச்சி கீழே தள்ளுங்க. அவங்க யோசிக்கவே இல்லை. ராஜா வந்துட்டாரு, இவனுடைய பார்க்கல நீ வேகாதுல தூங்கி விட்டாங்க. கீழே விழுந்து செத்து மண்டை செதறி விழுந்தது. மேல போய் கீழே பேசிட்டு வந்து என்னதான் ராஜகுமாரத்தை அவரை அடக்கம் பண்ணாலும் கீழே வர்றதுக்குள்ள நாய் எல்லாத்தையும் தின்றது. இது எந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது? எலியா தீர்க்கதரிசினால் உன்னுடைய சரீரத்தை நாய் தின்னும்னு சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரியே நடந்துச்சு இயேசுவேலுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தர் உங்களை பராமரிச்சுட்டு வருவார். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களை யாரும் மனநடிக்க தேடுறாங்களோ அவர்களுடைய கொடூரமான மரணத்தை பார்த்து
நான் சொல்லல, பிசாசுடைய தோல்வி சொல்றேன். எந்த மனிதர்களும் எதிரிகள் கிடையாது. நாம் மனிதர்களை குறிப்பாக சத்துருக்களையும் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை துன்பப்படுத்துவதை கூட நாம் தாங்கிக் கொண்டு நாம் பொறுத்து போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அவங்களோட உறவாட முடியல, சண்டை சண்டையா பிரச்சனை வருதுன்னா மௌனம் காக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்தை மாற்றுகிற வரைக்கும் நாம் சில நேரத்துல மௌனம் காக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாறுதல் வரும்போது மீண்டும் அந்த உறவுகளை கட்டி எழுப்புவார். என்றால் யாரையும் நம்மால் இழக்க முடியாது. நம்முடைய எதிரி பிசாசுதான் ஒழிய மனிதர்கள் அல்ல. பிசாசு சில சமயம் தந்திரம் நேசித்துக் கொண்டிருந்த கணவன் மனைவி, நேசித்துக் கொண்டிருந்த கூட பிறந்தவர்களை, நேசித்துக் கொண்டிருந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை, நேசித்துக் கொண்டிருந்த பாஸ்டர் விசுவாசிகளை கெடுக்க பார்ப்பான் பிசாசு. நான் அன்னைக்கு சரி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தில் இருக்கிற என்ன வேணா விசுவாசிகள் பண்ணிக்கலாம், ஆனா விசுவாசிகளை எக்காரணம் கூட நான் பகைக்க மாட்டேன். அவர்களுக்கு விரோதமாக என்ன பேசியிருந்தாலும் சரி, என்ன விதமான முறுமுறுகள் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த விசுவாசிகளை இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், இருக்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட வெறுக்கவோ பகைக்கவோ நான் தயார் இல்லை. ஊழியக்காரனாக என்னுடைய எதிரி யார் தெரியுமா? பிசாசு தான் எதிரி. பாஸ்டமா பாட்ட மாதிரி பிசாசானவன் தொட்டு போனவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கினது. பிசாசானவன் தொட்டு போனவன் வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசுநாமம், ஓ சிலுவையிலே இயேசுநாமம். பிசாசானவன் நம் கையிலே, தேவனுடைய அதிகாரத்திலே. பிசாசானவன் நம் கையிலே. ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நேரமானதுனால இந்த உரையோடு முடிக்கணும். இந்த நாள் நம்ம பார்த்துட்டு பராமரிப்பு இல்லை. ஒரு நாட்டினுடைய ராணியே எழுப்பி, ராஜாவே எழுப்பி ஒரு கிறிஸ்தவருக்கு எதிராக, கர்த்தரை நேசிக்கிறதுக்கு எதிராக வந்தார். அந்த உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை பாதுகாக்க கர்த்தர் குகையும் வைத்திருப்பார், அப்பமும் தண்ணீர் கொடுக்க உபதியாவையும் வைத்திருப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு உபதியா கிடைப்பார். நீங்கள் நல்ல விசுவாசத்தில் வெளுக்கு நிரம்பி வசனங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தரத்தில் பாத்திரங்களை பிடித்து வளர்கிறீர்களான நீங்கள் உபதியாக மாறி பல பேரை ஆதரிக்கிறவர்களாக கர்த்தர்களை மாற்றுவார். ஆக மொத்தம் நமக்கு தேவனிடத்திலிருந்து பராமரிப்பு உண்டு. கடைசி ஒரு கதையாக தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்ட அந்த கதையை நான் பேச வேண்டும். பட் வருகிற மாதத்தில் அந்த நேரம் இருந்தால் அதை பேசுவோம். அதுவும் நம்ம அதிகமாக நம்ம உற்சாகப்படும். அந்த தேவன் பராமரிப்பு தேவன். நாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நிரந்தர